எல்லாருக்கும் வணக்கம். இந்த ராமர் பையன் சேட்டையில கொஞ்சம் பார்க்காம இருக்கவும் முடியல. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒரு பிஸ்கட்டை கொடுத்தா வாங்கிக்கிட்டு என்ன ஓட்டம் ஓடி போயிடணும். மறைச்சு வச்சு திங்கிறது மாதிரி, நாங்க விழுந்ததை பறைச்சிடுறது மாதிரி. அதையும் ஒழுங்கா வச்சு திங்க மாட்டான். அது சுத்தி சுத்தி வருவான், இன்னும் ரவுண்ட் வருவான். பாருங்க, ஏங்கப்பா பிஸ்கட்னா கொஞ்சம் பிடிக்குது பிள்ளைக்கு. எடுத்து வச்சு அப்படியே ஸ்டைலா சாப்பிடுவான். அப்படி சாப்பிட்றான் பாருங்க. கையில கூப்பிடும்போது கையில ஏறுவான். பிடிக்கும்னு நினைச்சா வலிக்கிட்டு ஓடிடும். அவன் போற போக்க பாருங்களேன். இந்த தண்ணிக்குள்ள அந்த குரத்த மீன் லைட்டா அப்படி கை வச்சுட்டு சரக்குன்னு வலிக்கிட்டு ஓடும். அதே கதை தான். பாருங்க, ரொம்ப சேட்டைக்கார பையன். மீனாட்சி அப்புறம் மீன் விட்டு பேசாம இருக்கிறாங்க. அந்த வேடிக்கையை பார்த்துக்கிட்டு கடலை எடுத்து கொடுத்தா கடலை எத்தனை கடிக்கணும், கையை கடிக்க வருது என்ன, அம்மா காலை கடிச்சு விட்டாரா. அழகோ அழகு, ராமர் பையன் அழகு. அவன் சாப்பிடும் போது பார்ப்பது அது ஒரு அழகு. ஏங்கப்பா, ஒரு கடலையை உடைச்சு எவ்வளவு நேக்க எடுத்து வச்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. பிஸ்கட்டை வாங்கி கொடுத்தா மேரி பிஸ்கட் நல்லா பிடிக்கும். அதை எடுத்து அவன் கையில வச்சிருக்கும் போது பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? வந்தேன்டா பால்காரே. அந்த படத்துல அந்த ரஜினிகாந்த் அந்த பறையை வச்சு அடிப்பார்ல, அந்த மாதிரி முரட்டத்தனமா இருக்கு. ஆளை விட பெருசா இருக்கு. காலெல்லாம் கடிக்க மாட்டான் நல்ல பையன். என்ன அப்பப்ப குசும்பு பண்ணுவேன். கொஞ்சம் மறுக்கும் லேசா கடிச்சு பார்ப்பேன். நேரம் வச்சு சாப்பிட்றானே, எடுத்து ஓடிடுவானே. ஏங்கப்பா, தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டே தெரியா, உடனே உட்காந்து சாப்பிடவும் மாட்டேன். ராமர் பையன் ஒரு அழகு பையன். அவனை விட்டுட்டு நம்மளாலையும் இருக்க முடியல, நம்மளை விட்டுட்டு அவனாலையும் இருக்க முடியல. என்ன பண்றது, பழகிட்டான்.